அதிகமா வாய் தரகாத பையன் எப்ப வாயில துடுன்னு பாத்துருக்கான். துண்டு காட்டுறா துண்டு காட்டுறா காட்டு காட்டு வாய குத்து சூத்த போனாங்க கையாக அங்க போகுது கை பசங்க பாட்டு போறானோ அப்புறம் ஐயோ அடி சத்த கேட்டா நடி போறோம் அடி போறோம் அவன் அடிச்சா நடி போறோம் முன்னாடிச்சா நடி போறாரு நான் வந்து பொம்பளை சாமிடா ஆம்பளை புடிச்சா உடம்பு ஏறிட்டா பொறிட்டா உடம்புல ஏறிட்டா ஆமாடா அதனால பொண்ணு அடி பிடிக்கணுமா ஆமாடா போய் போனா சுகமா இருக்கு லைட்டா கீழே இருக்கு லைட்டா 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 இந்த முடிவை வந்திருக்கிறே ஆமா நீ யாருமா நான் தாண்டா ஈரு பேணும் முடிமேல கம்பாங்க இந்த பாலக மேல கேள்றா இந்த பாலக மேல வந்திருக்கிறே ஆமா உன் பேர் என்னத்தா என் பேர் தான கோத்தா ஓடிகம்பா ஏடுகம்பாவா ஆமா நீ எத்தனை பேர் அக்கா தங்கச்சி ஏடிவா அக்கா தங்கச்சிக்கு 7 பேரா ஆமா நீ எத்தனை பேர் வந்திருக்கீங்க 2 பேர் வந்திருக்கோம் நீ 5 பேர் எங்க தலைவருட்டு கோழிக்கு நடனோட போய்க்கறாங்க தலைவருட்டு கோழிக்கு நடனோட போய்க்கறாங்க ஆமாடா அது மலை போட்டோம் இந்த ஊர்ல இந்த தண்டராம்பட்டி கிராமத்துல உன்னை வழிபட்டு உனக்கு கூழ் ஊத்தி கும்பாசையா பண்றாங்களே ஆமா உனக்கு ஏறுவியாத்தா எனக்கு ஏறுவில்லடா பேமானி ஏறுவியா ஐயோ அத்தா அப்படி நாங்க என்ன தவறு செய்து விட்டோம் நீங்க தப்பு தாண்டா செஞ்சுட்டே என்ன தவறு செய்து விட்டே அத்தா கூழ் ஊத்துனீங்களே ஏன்டா வெங்காயம் அரைச்சு போட்டீங்க அப்படி ஏன் வெங்காயம் அரைச்சு போடுறது வெங்காயத்தை போட்டா ஆத்தா வெங்காயத்தை சாப்பிட்டா ஆத்தாக்கு சொல்லி பிடிச்சிக்கோ எவன்டா ஆத்தாக்கு ஊச்சி போட்டு அதனால நாங்க என்ன செய்யறது நீங்க கூழ் ஊத்தாதீங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்க நீ வேட்டி வெஜிடபிள் பிரியாணி போடுங்கடா வெஜிடபிள் பிரியாணியா ஆமா சரி போடுறோம் அத்தா சொல்றேன் இந்த ஊர்ல மழை வருமா கேக்குறியா மேல மப்பு இருக்கா பாடுறா மப்பு இல்ல அத்தா அப்படின்னா மழை வராது அப்ப எப்பதான் வரும் விட முடியாது எனக்கு எப்போதுமே அப்பதான் நான் விடுவேன் சரி அத்தா இந்த தண்டராம்பட்டி கிராமத்தில் அனைத்து குடும்பத்தையும் நான் குடியிருந்து அவங்க நல்லதே கொடுப்பா அத்தா மலையாள விளக்க மாட்டீங்களா அந்த கல்பனை ஏத்திச்சுன்னா அவன் பொண்டாடி பத்தினி ஆனா கல்பனை ஏத்தி அமிச்சுச்சுன்னா அவன் பொண்டாடி பத்தினி
அப்ப நீ தாத்தா இது போடுறப்ப சொல்லிட்டு பார்த்தான். இது ஆத்தாவா என்னன்னு தெரியல. இது இவன் 10 இல்ல 10 பேர் போய் இருப்பா. நீ எதுவும் பண்ணாத. உன்னை எவன் வந்து அடிக்கிறானோ அடுத்த ஜென்மத்துல எப்படி போவான் தெரியுமா? இப்படிதான் போவான். இப்பதான் 35 தைலுக்கு 4 லட்சம் ஆகுது. வாடா நீ உன்னை காலாலே அடித்தா சாயங்காலம் அடிச்சான். இருக்காங்களே மாதா பிதா பேசாத ஐயா. அப்புறம் நீ நிக்கிற அவங்க மாதா பிதா குருதேவா இப்ப சபைக்கு இந்த சிறுவர் 1 கோடி வணக்கம். என் விளக்கு சின்ன நடிகை இடுப்பு இருமுடுகிற இருக்கட்டும். ஆனா எனக்கு டவுட்டா என்ன டவுட்? இவன் தலையில வச்ச ஒரு மசுறு முடி மயிறு ஆமா, அது எங்க கிடைச்சது இப்பதானே எனக்கு தெரியுது. மாசம் அமாவாசை வரும். ஆமா, வேல் மலையனூர்ல ஆமா. அங்க பொங்க வச்சு அங்க கோயா இருப்பாங்க. அந்த கோயை அறுக்கிற இடத்துல இருந்து இவன் அங்க போயிட்டு அந்த கோயை சுத்து அறுத்து போட்டுருவாங்க. ஆமா, அந்த கோயை சுத்த ஏழை எடுத்து அந்த கோயை சுத்தின ஒரு மயிறு அந்த மயிரை பிடிங்கி இந்த மயிறு வச்சுன்னு வருவான்னு நினைக்கிறேன். அந்த மயிரை பிடிங்கி இந்த மயிறு வச்சு மயிறு அண்ணானே ஐயா மயிறு அண்ணானே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில மயிரை புடிங்கட்டுமே தயங்காதே இல்லாம தயங்காதே ஐயா கண்களுக்கு வந்துட்டா அந்த வானம் மீந்து போன வானத்தை எடுத்து விடுறாங்க. தம்பி பேரோ தம்பி பேரோ கைடா சூர பொம்மாரமா இருக்குது. அடி வாங்கிட்டு
ஆனா அப்படி பிறந்து எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்போடு அப்படி வந்து வருகிறான். அப்படி வருகிற குலாச்சார பரம்பரை என்ன தெரியுமா? இவர் குலாச்சார பரம்பரையோ அரக்கிற குல அவர் பண்ணியா இருப்பாரு, நாயா இருப்பாரு, கோயா இருப்பாரு. அவரே குளம் இல்ல குளம். அவர் குளம் சூத்தியா இருக்கலாம். குலாச்சார பரம்பரையோ அரக்கர் பரம்பரை அப்படி பிறந்து எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்போடு கலந்து வருகிறேன். அது வருகிற எனக்கு வீரம் இருக்கு, தகுதி இருக்கு, கருமை இருக்கு. இவர் குலாச்சார பரம்பரை அரக்கிற பரம்பரை அசுரர் குலம். ஆனா வீரம் இருக்கு, ஆனா தீரம் இருக்கு, ஆனா வீரம் இருக்கு, தகுதி இருக்கு, திறமை இருக்கு. ஆனால் ஒண்ணு அதனுடைய விளக்கம் என்ன? அது என்ன தெரியுமா? நான் என்ன என்று சொல்வேன். யாருக்கு என்ன பாவம் செய்தீங்களோ, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேனோ, என்ன பெற்றெடுத்த தாய் தந்த மாதிரி எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அப்பா அம்மா யாரும் எனக்கு தெரியாது. பண்ண மாட்டாங்களா